ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக், இனி கூகுள் மேப் மூலயமாவே ஒரு இடத்தினுடைய உரிமையாளர் யார் அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சிக்க முடியும். அது எப்படி அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஜியோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் வில்லேஜ் மாஸ்டர் போர்டு வெப்சைட் இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க. வெப்சைட்னுடைய லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. வெப்சைட் நீங்கள் ஓப்பன் பண்ணோடனே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருப்பாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா மேப் வந்து டிஸ்பிளே ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மட்டும் செலக்ட் ஆகி உங்களுக்கு டிஸ்பிளே இந்த மாதிரி ஆகும். நீங்கள் வந்து உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். உங்கள் டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணோடனே மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் ஏரியாவை மட்டும் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு கவர் பண்ணி காமிச்சிடும். அதாவது உங்கள் டிஸ்ட்ரிக்ட் ஏரியாவை மட்டும் டிஸ்ட்ரிக்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணி காமிக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய தாலுக்கு வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். உங்கள் தாலுக்கு செலக்ட் பண்ணோடனே பர்டிகுலராக உங்கள் டிஸ்ட்ரிக்ட்டில் உங்கள் தாலுக்கு மட்டும் அது வந்து செலக்ட் பண்ணிவிடும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உங்களுடைய வில்லேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். உங்கள் வில்லேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய வில்லேஜை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக வில்லேஜ் அது மேப்பில் உங்களுக்கு செலக்ட் பண்ணி காமிச்சிடும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கட்டமாக போட்டிருப்பாங்க. இதை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி பாருங்கள். ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு இடத்தினுடைய சர்வே நம்பர் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த சர்வே நம்பரை வச்சு நீங்கள் வந்து உங்களுடைய அந்த இடத்தினுடைய உரிமையாளர் யார் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்டிவிஷன் வேணும்னா பக்கத்தில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சப்டிவிஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த சப்டிவிஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அந்த சர்வே நம்பரில் பர்டிகுலர் சர்வே நம்பரில் எத்தனை சப்டிவிஷன் இருக்கோ அத்தனை சப்டிவிஷன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஸ்ப்ளிட் பண்ணி காமிக்கும் உங்களுக்கு. ஸோ அப்போது எந்த ஏரியாவோ எந்த இடத்தினுடைய உரிமையாளர் நீங்கள் செக் பண்ண போகிறீங்களோ ஸோ அந்த சர்வே நம்பரையும் அதனுடைய சப்டிவிஷன் நம்பரையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்க. நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி இ சர்வீசஸ் வெப்சைட் நீங்கள் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பட்டாச்சிட்டா விவரங்களை பார்வையிட்டுன்னு இருக்கும். அதை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. அடுத்து உங்கள் தாலுக்கு செலக்ட் பண்ணிங்க. உங்களுடைய வில்லேஜ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா புல எண் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அங்கே நீங்கள் எந்த நம்பரை வந்து நோட் பண்ணிங்களோ சர்வே நம்பரையும் சப்டிவிஷனையும் அதை நீங்கள் இங்கே கொடுத்துங்க. கொடுத்துட்டு சர்வே நம்பர் கொடுத்து சப்டிவிஷன் நீங்கள் வந்து நீங்கள் இங்கே கொடுத்துங்க. கொடுத்துட்டு கேப்சா வேல்யூ கொடுத்துட்டு சமர்ப்பி அப்படின்ற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். சமர்ப்பி பட்டனை கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்து அந்த இடத்தினுடைய உரிமையாளருடைய சிட்டா பட்டா காப்பி உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய பேர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இனிமேல் பட்டு நீங்கள் கூகுள் மேப் மூலயமா ஒரு இடத்தினுடைய உரிமையாளர் யார் அப்படின்றத நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.